பிரைஸ் தி லார்ட். நமது ஆழ்ந்த ஆவிக்குரிய தேவையை இயேசு எவ்வாறு வெளிப்படுத்தினார் என்ற கேள்விக்கான பதிலை இன்று காணலாம். மத்தேயு 9:1-8 மனித குலத்தின் மிகப்பெரிய தேவை வெறுமனே உடல் அற்புதங்களை விட தேவனோடு நல்லிணக்கம் கொள்வது என்று இயேசு வெளிப்படுத்தும்படியாக ஒரு முறை 4 பேர் பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவரை அவன் நடக்க முடியாத பாயில் தூக்கி கொண்டு வந்தார்கள். கூட்டமாக இருந்தபடியால் இயேசுவை அடைய முடியவில்லை. ஆகவே அவர் கூரையின் மேல் ஏறி ஒரு திறப்பை செய்து இயேசுக்கு முன்பாக அந்த திமிர்வாதக்காரனை கீழே இறக்கினார்கள். அந்த 4 விசுவாசத்தை பார்த்து இயேசு எதிர்பாராத ஒன்றை செய்கிறார். அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடம் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இது வேதபாரகர்கள் மற்றும் பரிசேயர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அவர்கள் அமைதியாக இயேசுவை இருதயக்குள் இவன் தேவநிந்தனை செய்கிறான் என்று குற்றம் சாட்டினார்கள். ஏனென்றால் யூத புரிதலில் தேவன் மட்டுமே பாவங்களை மன்னிக்க முடியும். அவர்களுடைய எண்ணங்களை அறிந்து கொண்ட இயேசு அவருடைய உள்ளான நியாய தீர்ப்பை எதிர்த்து, உன் பாவங்களுக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடம் என்று சொல்வதோ எது எழுது என்ற கேள்வியை எழுப்பினார். மற்றும் பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படிக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அந்த மனிதன் குணமாகிவிட்டான். இயேசுவின் அதிகாரம் வெறுமனே வார்த்தையால் மட்டுமல்ல, தெய்வீக வல்லமையிலும் இருக்கிறது என்பதை இந்த சம்பவம் உறுதிப்படுத்துகிறது. ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு, மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார். ஆனால் தேவனுடைய குமாரன் என்று இயேசுவை அடையாளத்தை அவர்கள் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே முதலாவது வெளிப்புற பிரச்சனையிலிருந்து விடுபடுவது மட்டுமல்ல, தேவனோட ஆவிக்குரிய நல்லிணக்கம் என்பதே நமது ஆழமான தேவை என்று இது கற்பிக்கிறது. பெரும்பாலும் ஜனங்கள் உடல் ஆரோக்கியம், நிதி ஸ்திரத்தன்மை அல்லது பிரச்சனையிலிருந்து ஆறுதல் ஆகியவற்றுக்காக மட்டுமே கவனம் செலுத்துகிறார்கள். ஆனால் பாவங்கள் மன்னிப்பது, தேவனான உறவை மீட்டெடுக்குவதும் உண்மையான குணப்படுத்தலுக்கு அடித்தளம் என்று இயேசு இந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு காட்டுகிறார். இரண்டாவது, ஜெபத்தை நாம் எதற்கு முன்னுரிமை அளிக்கிறோம் என்பதை ஆராய இது நமக்கு சவால் விடுகிறது. நாம் முக்கியமாக தீர்வுகளுக்காக தேவனிடம் வருகிறோமா அல்லது இருதயத்தின் மாற்றத்துக்காக வருகிறோமா? மூன்றாவது, பக்கவாதமால் நோயாளியின் நண்பர்களுடைய விசுவாசம், அதாவது பலவீனமான ஆவிக்குரிய ரீதியில் சிக்கிக்கொண்ட அல்லது சொந்தமாக இயேசுடன் வர இயலாத மற்றவர்களுக்கு பரிந்து பேசுவதாக இருக்க இது நம்மை ஊக்குவிக்கிறது. நம்முடைய விசுவாசம் விடாமுயற்சி மற்றவர்களை இயேசுக்கு சந்திக்க வழிநடத்துவதில் ஒரு பங்கை கொண்டிருக்கும். நான்காவது, பாவத்தை மன்னிப்பதற்காக இயேசுவின் அதிகாரம் நமது கடந்த பாவங்கள், நமது குற்ற உணர்வுகள் மற்றும் தோல்விகள், வெட்கங்கள் எல்லாம் சுய கண்டனத்துடன் சுமப்பதற்கு பதிலாக இயேசுவை முழுமையாக நம்ப இந்த சம்பவம் நமக்கு நினைப்பூட்டுகிறது. ஆமென்.